100 கோடி நஷ்ட ஈடு பாயப்போகும் கிரிமினல் வழக்கு. படத்தை வெளியிட தடை போடுங்கள், சிக்கலில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். சந்தானத்தின் நடிப்பில் சில தினங்களில் திரைக்கு வர தயாராக இருக்கும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் தில்லுக்கு துட்டு என்ற படத்தின் தொடர்ச்சியாக உருவாகியுள்ளது. இந்த படத்தை பிரேம் ஆனந்த் இயக்கியுள்ளார். இதில் கீர்த்திகா திவாரி, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், நீல்கல் ரவி, ராஜேந்திரன், யாஷிகா ஆனந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட் தரப்பில் தி ஷோ பீப்புள் சார்பில் நடிகர் ஆர்யா தயாரித்து வழங்கும் இந்த படம் வரும் 16ஆம் தேதியன்று வெளியாக இருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்து மக்கள் கழகத்தின் மாநில தலைவரான RDI செல்வம் என்பவர் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் நடிகர் சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இந்த வாரம் வெளியாக உள்ளது. இந்த படத்தில் இந்து கடவுளான சீனிவாச பெருமாளை அவமதிக்கும் வண்ணத்தில் சீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. கடவுளின் பாடலை அவமதிக்கும் வண்ணத்தில் நடிகர் சந்தானமும் அவருடன் நடித்த நடிகையும் நடித்துள்ளனர். படத்தில் இந்த காட்சியை உருவாக்கிய இயக்குனர் பிரேம் ஆனந்த் மீதும் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்றுள்ள சீனிவாசா கோவிந்தா என்ற பாடலை நீக்க வேண்டும் என்றும், இந்த படத்தை திரையிட தடை விதிக்க வேண்டும் என்றும் இவர்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வருகின்றார்கள். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து திரையரங்குகள் முன்பும் இந்து மக்கள் கழகம் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புகார் நேரடியாக காவல் ஆணையரிடம் கொடுக்கப்படவில்லை, ஆன்லைன் மூலமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலேயே இந்த பாடல் குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நேரடியாக விளக்கம் கொடுத்தார் நடிகர் சந்தானம். பெருமாளை அவமதிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் காட்சியை அமைக்கவில்லை. சென்சார் போர்டு படத்தினை பார்த்து தணிக்கை சான்றிதழ் வழங்கிய நிலையில் இந்த சர்ச்சை தேவையற்ற ஒன்றாகும். சென்சார் போர்டும் நீதிமன்றமும் மாற்றங்கள் கூறினால் நாம் செய்யலாம். ஆனால் ஒவ்வொருவரின் கோரிக்கைக்கும் ஏற்றபடி வேலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி என குறிப்பிட்டிருந்தார் சந்தானம். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ட்ரெய்லர் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. படத்தின் தொடக்க காட்சிகள் சந்தானத்தின் டைமிங் காமெடி காட்சி என ட்ரெய்லர் அமைந்திருந்தது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு 2 தினங்களுக்கு முன் நடைபெற்றது. இதில் ஆர்யா, சந்தானம், இயக்குனர் பிரேம் ஆனந்த் என 3 கலந்து கொண்டார்கள். செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த சந்தானம், இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா பாடல் கடவுளை கிண்டல் செய்வது கிடையாது. எனக்கு கடவுள் பக்தி மிக அதிகம். என்னுடைய ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் நான் கீழ் திருப்பதியில் இருந்து மேல் திருப்பதி வரை நடந்தே சென்று வருவேன். நான் ஒரு பெருமாள் பக்தன். கடவுள் பாடல் வைக்க வேண்டும் என்ற ஆசையால் தான் அந்த பாடலை வைத்தேன். அதில் கிண்டல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று கூறியிருந்தார். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்வார்கள். படம் பார்க்கும் பலரும் இது சரியில்லை, மாற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்வார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி வாழவும் முடியாது. நீதிமன்றம் சொல்வதையும் சென்சார் போர்டு சொல்வதையுமே தமிழ் சினிமாவில் செய்ய முடியும். போகிறவர்கள் வருகிறவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு பண்ண முடியாது. நான் கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவன். எனவே கடவுளை கிண்டல் செய்ய மாட்டேன் என்றும் கூறியிருந்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் வந்த நிலையில் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு படத்தின் வெளியீட்டு தேதியை தள்ளி வைக்க யோசித்தோம். ஆனால் போர் முடிவுக்கு வந்தது என்று தெரிந்த பிறகு படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளோம் என்றார். நிலைமை இப்படி இருக்க தற்போது இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள சீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமியை அவமதிக்கும் விதமாக உள்ளதாக இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த பாடலை படத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் இந்து அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் பாஜக மாநில செய்தி தொடர்பாளரும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினருமான பானு பிரகாஷ் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளாராம். அந்த நோட்டீஸில் 100 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் சந்தானம் டிடி நெக்ஸ்ட் லெவல் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. சீனிவாசா கோவிந்தா என்று தொடங்கும் பாடலை நீக்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் பதில் அளிக்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.